நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன். ஏன்னா தேவனிடத்திலிருந்து வரலன்னா யாரும் இப்படிப்பட்ட அதிசயங்களை, நீர் செய்கிற அதிசயங்களை யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னை விசுவாசிக்கிறியா? சரி, அப்போ அடுத்த ஸ்டெப் நீ என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கலன்னு சொன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் அப்படின்றத போல சொல்றாரு. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்து கொண்டா மட்டும் போதாது, அவரை விசுவாசித்தா மட்டும் போதாது. ஆமா, அவர் எனக்காக வந்தாரு, எனக்காக மரித்தாருன்னு நம்ம விசுவாசித்தா மட்டும்